ஸோ வெல்கம் பேக் கைஸ் இன் another வீடியோ. அண்ட் கைஸ் வீடியோ ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட சாரி கேட்டுக்கிறேன். ஒருவேளை டும்னு ஏதாச்சும் கேட்டுச்சுன்னு வச்சுக்கோங்க, என்னை மன்னிச்சிருங்க. வெளியே மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு பயங்கரமாக, ஓகேவா? தண்டர் சவுண்ட்ஸ் கேட்க தான் செய்யும். ஸோ என்னைய மன்னிச்சிருங்க. ஓகே வீடியோவை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ கைஸ் இன்றைக்கி நம்ம யூனிட்டியில் எப்படி டெக்ஸ்சர்ஸ் எல்லாம் க்ரியேட் பண்ணுறது அதெல்லாம் பற்றி பார்க்க போகிறோம். டெக்ஸ்சர்ஸ்னாலே நிறைய பேருக்கு ஒன்றும் தெரியாது, பட் நோ ப்ராப்ளம். இன்றைக்கி வீடியோ முடிகிறதுக்குள்ளே உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிடும். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ கைஸ் நம்ம போன வீடியோவில் எது வரைக்கும் செஞ்சுருந்தோம் தான் இது வரைக்கும் செஞ்சுருந்தோம். உங்களுக்கே ஞாபகம் இருந்திருக்கும். ஒரு வாட்டி உங்களுக்கு நான் ரன் பண்ணி காமிச்சிட்றேன். நம்ம நம்மளோட பிளேயருக்கு இந்த சைடில் மூமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்தோம், கேமராவை ஃபாலோ பண்ண வச்சோம், எல்லாம் பண்ணோம். ஓகே, வெரி குட், சூப்பர். ஸோ இன்றைக்கி நம்மளோட இந்த கிரவுண்ட் இருக்குல்ல, இது பார்க்க கிரவுண்டு மாதிரியா இருக்குது, சும்மா ஒரு பிளேன் மாதிரி இருக்குல்ல, இதை ஒரு ரோடு மாதிரி உருவாக்குனா நல்லா இருக்கும்ல? நீங்களே சொல்லுங்களேன், நல்லா இருக்கும்ல? சூப்பராக இருக்கும்ல? ஸோ நம்ம இது மேலே என்ன பண்ணலாம், இதுக்கு மேலே என்ன பண்ணலாம்? டெக்ஸ்சர் ஆட் பண்ணால் கரெக்டாக இருக்கும்ல, அதாவது ரோடோட டெக்ஸ்சர். ஸோ அதுக்கு முன்னாடி டெக்ஸ்சர் அப்படின்னா என்னன்றதை தெரிஞ்சுக்கும், ஓகேவா? இப்போ நம்ம நினச்சா நம்ம இதுக்கு மேலே வரையலாம், ஓகேவா? இதுக்கு மேலே ரோடு மாதிரி வரைஞ்சி எல்லாம் பண்ணலாம். பட் நம்ம அப்படி பண்ணாமல் நம்ம என்ன பண்ணலாம்னா, ஒரு இமேஜ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இமேஜில் இருக்கிற அந்த டிசைனை அப்படியே இது மேலே வர வச்சிடலாம், ஓகேவா? ஸோ அந்த இமேஜ் இருக்குல்ல, அதுதான் டெக்ஸ்சர். அந்த டெக்ஸ்சரை இது மேலே அப்படியே வர வச்சிடுறது, ஓகேவா? அதாவது நம்ம சாரீ அதெல்லாம் இருக்கும்ல, அதுலேயும் டெக்ஸ்சர், இதில் இந்த டெக்ஸ்சர் இருக்குது அது இதுன்னு சொல்லுவோம்ல. ஃபோன்லேயே இருக்கும்ல இந்த டெக்ஸ்சர் அந்த டெக்ஸ்சர், கிளாஸி ஃபினிஷு, மேட் ஃபினிஷு, அதாவது இருக்கும்ல. அதே மாதிரி தான் இதுவும், ஓகேவா? இன்னும் உங்களுக்கு புரிஞ்சிருக்காது எனக்கு தெரியும். நான் பண்ணுறப்போ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக புரியும், ஓகேவா? ஸோ இப்போ நம்மளுக்கு என்ன வேணும்னா, ஒரு ரோடு மாதிரி ஒரு இமேஜ் இருந்தால் நம்மளுக்கு இது மேலே ஆட் பண்ண முடியும், ஓகேவா? ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா, ரோடு இமேஜை டவுன்லோட் பண்ணலாம் நெட்டில் இருந்து. ஓகே, ஸோ நீங்கள் உங்களோட ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அண்ட் நீங்கள் சர்ச் பண்ணுங்கள் ரோடு டெக்ஸ்சர், அந்த மாதிரி சர்ச் பண்ணுங்கள். ரோடு டெக்ஸ்சர் அல்ட்ரா ஹெச்டி அந்த மாதிரி நீங்கள் சர்ச் பண்ணுங்கள், ஓகேவா? ஃபஸ்ட்டு நெட்டை ஆன் பண்ணிக்கோங்க, இல்லாட்டி அப்புறம் பிரச்சனை ஆகி போயிடும். அண்ட் கைஸ் திரும்பியும் சாரி கேட்டுக்கிறேன், டம்முன்னு சவுண்டு கேட்டுக்கிட்டு இருக்கு. தண்டர் என்ன பண்ண முடியும்? ஸோ நெட்டை ஆன் பண்ணிட்டேன். இப்போ நான் தான் வந்துருச்சு பாருங்கள், நிறைய இமேஜஸ் வந்துருச்சா? இப்போ நீங்கள் இமேஜஸில் போய் கிளிக் பண்ணிட்டு நீங்கள் எதையாச்சும் டவுன்லோட் பண்ணிக்கலாம், ஓகேவா? எதை டவுன்லோட் பண்ணுவோம் நீங்களே சொல்லுங்கள். இதை டவுன்லோட் பண்ணுவோமா? ஓகே, இதையே டவுன்லோட் பண்ணிடுவோம். ஓகே, நல்ல இமேஜாக இருக்கா? இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே, கொஞ்சம் ஹெச்டியாக நல்ல சூப்பராக பார்த்து டவுன்லோட் பண்ணுங்கள், ஓகேவா? இல்லை நிறைய இமேஜ் ஸ்க்ரோல் பண்ணி பாருங்கள், நிறைய இமேஜ் இந்த ஜீப்ரா கிராசிங் மாதிரி இமேஜஸ் எல்லாம் இருக்கும். இதெல்லாம் கூட நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டு ஆட் பண்ணலாம், ஓகேவா? பட் இப்போதைக்கு இந்த இமேஜை டவுன்லோட் பண்ணுவோம். ஸோ இதை டவுன்லோட் பண்ணுறதுக்கு ரைட் கிளிக் பண்ணிட்டு சேவ் இமேஜஸ் இருக்குல்ல, அதில் கிளிக் பண்ணிடுங்க. உங்களோட இமேஜ் இப்போ சேவ் ஆயிரும். நீங்கள் எந்த இடத்துல சேவ் பண்ணணுமோ அங்கே போய் சேவ் பண்ணிக்கோங்க, ஓகேவா? சேவ் பண்ணியாச்சு. ஓகே, சேவ் பண்ணியாச்சு. என்னோடய டவுன்லோட்ஸ் ஃபோல்டரில் வந்துருச்சு. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, இங்கே யூனிட்டியை ஓப்பன் பண்ணிக்கலாம், நம்மளோட இந்த ப்ரௌசரை க்ளோஸ் பண்ணிக்கலாம். யூனிட்டியில் ரைட் கிளிக் பண்ணுங்கள். ரைட் கிளிக் பண்ணிட்டு இம்போர்ட் நியூ அசெட் அப்படின்னு போட்டிருக்கா, அதில் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு எங்கே இருக்குடா ஃபைலு லூசு ஃபைலு அப்படின்னு கேட்கும். ஸோ நீங்கள் உங்களோட ஃபைலை செலக்ட் பண்ணிக்கோங்க. கைஸ் இதுக்கு தான் சொல்கிறது, ரெக்கார்ட் பண்ணுறது தப்பு. நைட்டு நேரத்தில் இடி இடிக்குது பயங்கரமாக. ஸோ இப்போ நம்ம ஃபைலை செலக்ட் பண்ணிட்டு அடுத்து இம்போர்ட் கொடுத்துருங்க, ஓகேவா? இம்போர்ட் கொடுத்துட்டு அது இங்கே வந்துடும். ஓகே, பட் கைஸ் பாருங்கள், இங்கே அசெட்ஸில் வந்ததுக்கப்புறமும் நல்லா இல்லைல்ல பார்க்க, இதுவும் தனி ஃபோல்டரில் இருந்தால் நல்லா இருந்திருக்கும்ல. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா, ரைட் கிளிக் பண்ணிட்டு க்ரியேட்டில் போயிட்டு ஒரு ஃபோல்டரில் கிளிக் பண்ணிட்டு இப்போ நான் இந்த ஃபோல்டருக்கு பேர் வைக்கலாம், டெக்ஸ்சர்ஸ் அப்படின்னு. ஓகே, பேர் வச்சிட்டேன்னா அடுத்து நீங்கள் இந்த ஹைவே ரோடு அப்படின்ற இந்த இமேஜ் இருந்துச்சுல, அதை அப்படியே ட்ராக் பண்ணிட்டு உள்ளாக்க வச்சிடலாம். அடுத்து ஈஸியாக இருந்துடும். இப்போ நீங்கள் இந்த ஃபோல்டரை ஓப்பன் பண்ணிட்டு இந்த இமேஜை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, அவ்வளோதான், வேலை முடிஞ்சு. ஸோ இப்போ பாருங்களேன், இந்த ஹைவே ரோடு இமேஜ் இருக்குல்ல, இதை ட்ராக் பண்ணிட்டு அப்படியே இங்கே கொண்டு போங்களேன். கரெக்டாக நம்மளோட கிரவுண்ட் ஆப்ஜெக்ட் மேலே கொண்டு போயிட்டு வைங்களேன். பாருங்கள் வந்துருச்சு கைஸ் உங்களோட ரோடு. ஓகே, வந்துருச்சு, சீரியஸாக வந்துருச்சு. ஸோ ஆக்சுவலி நம்ம இப்படி பண்ணவே கூடாது. நான் ஜஸ்ட்டு நீங்கள் எல்லாருமே இந்த மாதிரி தான் பண்ண நினைப்பீங்களே, அதனால தான் இப்படி பண்ணக்கூடாதுன்ற டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறதுக்காக தான் உங்களுக்கு இந்த மாதிரி காமிச்சேன், ஓகேவா? ஸோ இந்த மாதிரி பண்ணிடாதீங்க, நம்ம இப்படி பண்ணக்கூடாது. இதை எடுத்து விட்ருங்க. ஓகே, நம்ம என்ன பண்ணோம்னா, புதுசாக ஒரு மெட்டீரியல் க்ரியேட் பண்ணோம். ரைட் கிளிக் பண்ணிட்டு க்ரியேட் கொடுத்துட்டு அடுத்து மெட்டீரியலில் கிளிக் பண்ணுங்கள். ஓகே, அண்ட் மெட்டீரியலுக்கு பேர் ஏதாச்சும் வச்சுக்கோ. நம்ம கைஸ் எனக்கு சிரிப்பு தான் வருது, ஐயோ இடி இடிச்சுக்கிட்டே இருக்குது கைஸ். சரி, இதுக்கு பேர் ஏதாச்சும் வச்சுக்குவோம், ரோடு அப்படின்னு பேர் வச்சுக்குவோம், ஓகேவா?
அடுத்து ரோடு அப்படின்னு பேர் வச்சதுக்கப்புறம் அந்த மெட்டீரியலை செலக்ட் பண்ணிட்டு அடுத்து இந்த சைடு இன்ஸ்பெக்டர் விண்டோவை கொஞ்சம் பெருசாக இப்படி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இங்கே ஷேடரில் பாருங்களேன், மேலே ஷேடர் அப்படின்னு போட்டிருக்கேன். அதை பற்றி உங்களுக்கு அப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஓகேவா, இப்போதைக்கு நீங்கள் எப்படி வச்சுக்கோங்கன்னா அதில் அந்த கலரு அந்த ஷேடிங் அதெல்லாம் இருக்கும்ல, அதுதான் ஷேடர், அந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஓகேவா, இப்போ அந்த ஷேடர் இருக்குல்ல அது வந்து ஸ்டாண்டர்ட் அப்படின்ற ஷேடராக இருக்குது. ஓகேவா, ஸோ ஸ்டாண்டர்ட் ஷேடரில் நம்ம வந்து இது டெக்ஸ்டர்ஸ் எல்லாம் ஆட் பண்ண முடியாது. ஓகேவா, ஸோ நம்ம என்ன பண்ணோம்னா அந்த ஸ்டாண்டர்ட் ஷேடரை கிளிக் பண்ணிட்டு இப்போ கிளிக் பண்ணோடனே பாருங்கள் என்னென்னமோ இருக்குது பாருங்கள், ஸ்பெகுலர் செட்டப்பு இது அது என்னென்னமோ இருக்கா. இப்போ இதில் வந்து லெகசி ஷேடர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கா, லெகசி ஷேடர்ஸ் அதில் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே நிறைய இது வருது பாருங்கள், என்னென்னமோ ஓ மை காட் நிறைய இது வருதா. இதில் வந்து டிஃப்யூஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கா, டிஃப்யூஸ். ஓகே, அதில் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் வந்து நம்ம டெக்ஸ்சர் ஆட் பண்ண முடியும். ஓகேவா, ஸோ நீங்கள் இங்கேருந்து டெக்ஸ்சரெல்லாம் ஆட் பண்ணலாம். ஸோ இதில் நீங்கள் லெகசி ஷேடர்ஸ் தான் யூஸ் பண்ணணும் அப்படிலாம் கிடையாது, அதில் இருக்கிற டிஃப்யூஸ் தான் யூஸ் பண்ணணும் அப்படிலாம் கிடையாது. ஓகேவா, அதில் இருக்கிற நிறைய இது இருக்குது, டிஃப்யூஸு ஃபாஸ்ட்டு இது அதுன்னு நிறைய இது இருக்குது. ஓகே, நான் சொல்லித்தர தேவையில்லை, நீங்கள் தான் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். இது பார்த்தா உங்களுக்கு எக்ஸைட்மெண்ட் அதிகமாகணும், என்னடா இத்தனை இருக்குன்றது ஆகக்கூடாது, என்னடா ஓ மை காட் இத்தனை இருக்கா, அந்த எக்ஸைட்மெண்ட் உங்களுக்கு வரணும். ஓகேவா, ஸோ நீங்களாம் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போதைக்கு நான் வந்து லெகசி ஷேடர்ஸில் இருக்கிற டிஃப்யூஸ் அப்படின்றத யூஸ் பண்ண போகிறேன். இது வந்து நல்லா நம்மளுக்கு டெக்ஸ்டர்ஸ் ஆட் பண்ணுறதுல ரொம்ப நல்லாவே ஹெல்ப் பண்ணும். ஓகேவா, இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா இங்கே பெருசாக ஒரு டப்பா மாதிரி தெரியுதா, நன் டெக்ஸ்சர் அப்படின்னு போட்டிருக்கா, அதில் செலக்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே நீங்கள் டெக்ஸ்டர்ஸ் அப்படின்ற ஃபோல்டரில் நீங்கள் ஒரு ஹைவே ரோடு அப்படின்ற இமேஜ் வச்சுருந்தீங்களே, அது இங்கே இருக்குது பாருங்கள், இருக்கா, அதை நீங்கள் செலக்ட் பண்ணிடணும், அவ்வளோதான். ஓகே, செலக்ட் பண்ணிட்டு அவ்வளோதான், வேலை முடிஞ்சு. ஓகேவா, இப்போ வந்து நீங்கள் கீழே பாருங்களேன், உங்களோட ரோடோட ப்ரிவ்யூ இங்கே தெரியும் பாருங்கள், நல்லா இருக்கா, ரோடு மாதிரி அழகாக சூப்பராக இருக்கா. ஸோ இங்கேருந்து நீங்கள் ப்ரிவ்யூ பண்ணி பார்க்கலாம் எப்படி ரோடோட டெக்ஸ்சர் வந்து எப்படி இருக்க போகுது அப்படின்றது. ஓகே, இது வந்து நம்மளுக்கு ஒரு ஸ்பியரில் தெரியும், ஒரு ரவுண்டான ஆப்ஜெக்ட் இருந்துச்சா அது மேலே வச்சா எப்படி இருக்கும் அப்படின்றது தான் இங்கே தெரியும். ஓகேவா, ஸோ இங்கே பாருங்களேன், மேலே ஒரு ஆப்ஷன் இருக்கா, இங்கே டப்பா மாதிரி, அதில் நீங்கள் கிளிக் பண்ணிட்டு எந்த மாதிரி ஆப்ஜெக்டில் எந்த மாதிரி வைக்கணும் அப்படின்றத பார்த்துக்கலாம். ஓகேவா, ஓகே, இப்போ வந்து நான் பாருங்கள் பிளேன் ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணியிருக்கேன், அப்போ பிளேன் ஆப்ஜெக்டில் இந்த மாதிரி தெரியும். ஓகேவா, அதே இது இப்போ நான் ரவுண்டில் செலக்ட் பண்ணால் இங்கே ரவுண்டாக தெரியும். இதில் திரும்பியும் கிளிக் பண்ணி நம்ம ஸ்விட்ச் பண்ணலாம். ஓகேவா, ஓகே, புரியுதா என்ன சொல்கிறேன்னு. ஸோ இதெல்லாம் நார்மலாக அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கிடையாது, நீங்கள் வந்து நார்மலாக இந்த ஸ்பியர்லேயே வச்சுக்கலாம். ஓகேவா, இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம வந்து இப்போ நம்மளோட டெக்ஸ்சரை உருவாக்கிட்டோம். ஓகே, நம்மளோட மெட்டீரியல் இருந்தால் அந்த சைடு வந்துருச்சு பாருங்கள், கீழே வந்துருச்சா, அவ்வளோதான், வேலையே முடிஞ்சு. உங்களுக்கு ரொம்ப ஒன்றும் பண்ண தேவையில்லை. இப்போதைக்கு இந்த கேம் விண்டோ இதெல்லாம் டிஸ்டர்பன்ஸாக இருக்குல்ல, இதை வந்து நீங்கள் இந்த சைடு பண்ணிட்டு நீங்கள் இதை க்ளோஸ் பண்ணிடுங்க. ஓகேவா, ஓகே, இந்த இன்ஸ்பெக்டர் விண்டோ கூட ரைட் கிளிக் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க, பெருசாக ஸ்க்ரீன் வந்துடும். அண்ட் இப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இந்த ரோடு இருக்குல்ல, இந்த ரோடை அப்படியே ட்ராக் பண்ணிட்டு போய் வச்சுருங்க. ஓகே, வச்சுருங்க, அவ்வளோதான், வச்சாச்சு, வேலை முடிஞ்சு உங்களுக்கான வேலை. இப்போயும் நீங்கள் கேட்பீங்க இது என்னடா ரோடு, என்னடா இது அப்படின்னு நீங்கள் கேட்பீங்களே, இருங்க எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நம்மளோட திரும்பியும் அந்த இன்ஸ்பெக்டர் விண்டோ ஓப்பன் பண்ணணும். ஸோ நீங்கள் விண்டோவில் கிளிக் பண்ணிட்டு இங்கேருந்து இன்ஸ்பெக்டர் விண்டோவை ஓப்பன் பண்ணிக்கலாம், அதை வந்து உங்களுக்கு பிடிச்ச இடத்துல வச்சுக்கலாம். ஓகேவா, ஸோ இப்போ வந்து நம்மளோட ரோடு இந்த மெட்டீரியலை செலக்ட் பண்ணிட்டு இங்கே பாருங்களேன், 2-3 இது என்னென்னமோ இருக்குது, டைலிங்கு, அப்புறம் ஆஃப் செட்டு, இதெல்லாம் என்னடா அப்படின்னு நீங்கள் கேட்பீங்களே. ஸோ இங்கே பாருங்கள் டைலிங் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கா. ஸோ இதை நீங்கள் கூட்டிட்டு அந்த ரோடு இருக்குல்ல அதை இன்னும் கொஞ்சம் அதிகமாக்க முடியும். ஓகேவா, அதாவது ஒரே இடத்துல எத்தனை இமேஜ் இருக்கணும் அப்படின்றத அதிகமாக்கலாம். ஓகே, ஸோ நீங்கள் இதை கூட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரே இடத்துல நிறைய இமேஜஸ் வர ஆரம்பிச்சிடும் எக்ஸ் ஆக்சிஸில். அதே இது ஒய் ஆக்சிஸ்லேயும் கூட்டினீங்கன்னா ஒய் ஆக்சிஸ்லேயும் நிறைய இது இந்த பாருங்கள், ஒய் ஆக்சிஸில் இருந்து நிறைய இது. ஓகேவா, ஸோ உங்களுக்கு எது வேணுன்றதை பார்த்து பண்ணிக்கலாம். பட் இப்போதைக்கு நம்மளுக்கு இது தேவையில்லை. ஓகேவா, அதே மாதிரி ஆஃப் செட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும், அது வந்து நம்மளோட இமேஜோட அட்ஜஸ்ட்மெண்ட். ஓகேவா, நம்ம எக்ஸ் ஆக்சிஸ்லேருந்து இவ்வளோ தூரம், ஒய் ஆக்சிஸ்லேருந்து அவ்வளோ தூரம், அந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். அதுவும் நம்மளுக்கு 0 இப்போதைக்கு நம்மளுக்கு தேவையில்லை. ஓகேவா, தேவையில்லைன்றது கிடையாது. ஓகேவா, நீங்கள் வந்து இதை நீங்கள் செஞ்சு பார்த்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்களுக்கு எந்த இமேஜ் வேணும்ன்றதை பார்த்து பண்ணிக்கலாம். ஓகேவா, பட் இப்போதைக்கு இது நம்மளுக்கு தேவையில்லை. நம்மளுக்கு என்ன தேவைன்னா இப்போ இந்த க்யூப் இருக்குல்ல, இந்த க்யூபுக்கு நேராக ரோடு மாதிரி எனக்கு வேணும். ஓகேவா, ஆனால் நம்மளுக்கு என்ன பிரச்சனை இருக்குதுன்னு தெரியுமா, உங்களுக்கு தெரியுதா என்னன்னு, நம்மளோட இந்த டெக்ஸ்சர் இருக்குல்ல அது வேறு சைடு திரும்பி இருக்குது, நம்மளோட ஆக்சுவல் கிரவுண்டு வந்து வேறு சைடு திரும்பி இருக்குது. ஓகேவா, ஸோ நம்ம என்ன பண்ணலாம்,
நீங்கள் சொல்லுங்கள் என்ன பண்ணலாம். நம்மளோட கிரவுண்ட் இருக்குல்ல, அந்த கிரவுண்டை வந்து கொஞ்சம் ரொட்டேட் பண்ணி விட்ருவோம். ஓகேவா, இந்த மாதிரி ஓகே, இந்த சைடு ரொட்டேட் பண்ணிட்டு ஓகே ரொட்டேட் பண்ணி விட்டேன். அப்புறம் சைஸை அப்படியே மாற்றி விட்டுருவோம். எக்ஸ் ஆக்சிஸில் வந்து 100, ஓகே ஜெட் ஆக்சிஸில் வந்து 15. புரியுதா என்ன பண்ணேன்னு? புரிஞ்சுச்சா? முன்னாடி வந்து எக்ஸ் ஆக்சிஸில் 15 இருந்துச்சு, ஜெட் ஆக்சிஸில் 100 இருந்துச்சு, இந்த மாதிரி இருந்துச்சு. ஓகேவா, அதை வந்து நான் என்ன பண்ணிட்டேன்னா ஜெட் ஆக்சிஸில் 15 அப்புறம் எக்ஸ் ஆக்சிஸில் 100 ஓகே இந்த மாதிரி ஆக்கிட்டேன். புரியுதா என்ன பண்ணேன்னு? அவ்வளோதான், வேலை முடிஞ்சிச்சு. ரோடு மாதிரி வந்துருச்சா அழகா? வந்துருச்சா? சூப்பராக இருக்குல்ல? ஸோ இது பேர் தான் டெக்ஸ்சர்ஸ் ஆட் பண்ணுறதுன்னு சொல்கிறது. ஓகேவா, அதாவது ஒரு இமேஜ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இமேஜை கரெக்டாக நம்மளோட கேமுக்குள்ளே நம்மளோட கேமோட ஆப்ஜெக்ட்ஸ் மேலே ஆட் பண்ணுறது, அது பேர் தான் டெக்ஸ்சர் ஆட் பண்ணுறது அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, இப்போ வந்து உங்களுக்கு அந்த டைலிங் இதுன்னு சொன்னேன்னா அதை வந்து என்னன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ ஒருவேளை நான் அந்த ரோடு அப்படின்றத இந்த இமேஜை செலக்ட் பண்ணி இப்போ நான் டைலிங்கை கூட்டுறேன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து இன்னும் நிறைய இமேஜ் வர ஆரம்பிச்சிடும் அந்த இடத்துல. ஓகேவா, இன்னும் நிறைய இது புரியுதா என்ன சொல்கிறேன்னு? நிறைய இது வர ஆரம்பிச்சிடும். ஓகேவா, அதுதான் டைலிங் கூட்டுறது. எக்ஸ் ஆக்சிஸில் நிறைய டைலிங் வந்துருச்சு, அதாவது நிறைய இமேஜஸ் வந்துருச்சு. ஒய் ஆக்சிஸில் நான் கூட்டினேன்னா ஒய் ஆக்சிஸில் பாருங்கள், சைடு தானே ஒய் ஆக்சிஸ், சைடில் இருந்து ஒரே இடத்துல ஒரே ஆப்ஜெக்டுக்குள்ளே நிறைய இமேஜஸ் வர ஆரம்பிச்சிருது. ஓகேவா, ஸோ இதுதான் வந்து டைலிங். ஓகே, உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பண்ணிக்கலாம். பட் இது ஆக்சுவலி இந்த மாதிரி ஆப்ஜெக்ட்ஸ் மேலே இந்த ரோடு க்ரியேட் பண்ணுறதுல இதெல்லாம் ஷூட் ஆகாது. பிரிக்ஸு செவர் க்ரியேட் பண்ணுறப்ப அந்த பிரிக்ஸ் எல்லாம் இருக்கும்ல, அதில் வந்து நம்ம டைலிங் கூட்டுறோம்னா அப்போ பிரிக்ஸும் கூடுற மாதிரி இருக்கும். ஓகேவா, அதாவது அந்த செங்கக்கல் இருக்கும்ல, இப்போ நம்ம ஒரு செவர் உருவாக்குறோன்னு வச்சுக்கோங்களேன், மாடல் உருவாக்குறோன்னு வச்சுக்கோங்களேன், அதில் வந்து நம்ம டைலிங் கூட்டுறோம். அப்போனா செங்கக்கல் வந்து ஒரு வேளை 4 இருந்துச்சுன்னா அது வந்து 10-20 வர மாதிரி இருக்கும். ஏற்கனவே 10-20 இருக்குன்னா அதை வந்து நம்ம குறைச்சி 4-5 வர மாதிரி பண்ணலாம். ஓகேவா, அந்த இடத்துல நம்மளுக்கு இந்த டைலிங் யூஸ் ஆகும். ஆனால் நம்மளுக்கு இந்த இடத்துல நம்மளுக்கு தேவையில்லை. ரோடு வந்து ஒன்று இருக்குது, நேராக இருக்குது, அதுவே எனக்கு போதும்ல. அவ்வளோதான், இது வந்து இப்போதைக்கு எனக்கு தேவையில்லை. ஓகேவா, ஸோ நான் வந்து 1 அண்ட் ஒய் ஆக்சிஸ்லேயும் 1 வச்சுக்கிறேன். இது நல்லா தானே இருக்குது? கிளியராக இருக்கா? சூப்பராக இருக்கா? ஆசம். கைதட்டுங்க. டெக்ஸ்சர் ஆட் பண்ணுறது கற்றுக்கிட்டீங்க, அவ்வளோதான், ரொம்ப ஈஸி தான். ஓகே, நீங்கள் ஒரு மெட்டீரியல் க்ரியேட் பண்ணணும், அடுத்து அந்த மெட்டீரியலில் வந்து இந்த மாதிரி இந்த லெகசி ஷேடர்ஸ் ஆட் பண்ணிட்டு அடுத்து நீங்கள் எந்த இமேஜை ஆட் பண்ணணுமோ அதை ஆட் பண்ணிட்டு வேலையை முடிச்சுக்கலாம். ஓகேவா, இப்போ வந்து உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயத்த சொல்கிறேன். என்னன்னா, இப்போ நான் ரன் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன் கேமை. ரன் பண்ணிட்டு இப்போ வந்து நான் என்னோடய கேம் விண்டோக்குள்ளே போகிறேன். இப்போ வந்து நான் விளாண்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. ஓகே, முன்னாடி போய் விழுந்துட்டேன் கரெக்டாக. இப்போ நம்மளோட ரோடை கொஞ்சம் பெருசாக்கிடலாம்ல. ஸோ வாங்க நம்ம பெருசாக்கிடலாம். என்ன பண்ணலாம், நம்ம இந்த ஆர் அமைக்கிட்டு ஸ்கேலிங் பண்ணுறது. நான் உங்களுக்கு ஷார்ட்கட் கீஸ் எப்போயோ சொல்லி தந்திருக்கேன், ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? QWERT சொல்லி தந்தேன்ல. ஸோ நம்ம ஆர் அமுக்கலாம், இல்லாட்டி இந்த ஸ்கேலிங் பண்ணுறதுக்கு இங்கே செலக்ட் பண்ணிட்டு இப்போ நம்ம இதோட சைஸை கூட்டலாம். ஓகேவா, ஸோ நம்ம வந்து இருங்க, எக்ஸ் ஆக்சிஸில் தான் நம்ம கூட்டணும், அதனால் இங்கே நான் இழுக்கிறேன். ஓகே, சைஸு கூடுது பாருங்கள், கூடுதா இன்னும் நல்லா கூட்டி விட்டுருவோம். ஓகே, இப்போ ரொம்ப நல்லாவே கூடிருச்சு. இப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்களேன். இப்போ பாருங்கள், நம்மளோட ரோடில் ஏதாச்சும் வித்தியாசம் தெரியுதா உங்களுக்கு? அது இழுத்த மாதிரி இருக்கா? தெரியுதா உங்களுக்கு? புரியுதா என்ன சொல்கிறேன்னு? இழுத்த மாதிரி இருக்கா? நம்ம இழுக்க தான் செஞ்சோம் கரெக்டாக, அதனால தான் இழுத்த மாதிரி இருக்குது. ஓகே, ஸோ அந்த மாதிரி நேரத்துலையும் இந்த டைலிங் யூஸ் ஆகும். இப்போ நான் எக்ஸ் ஆக்சிஸில் டைலிங்கை கூட்டி விட்டேன்னு வச்சுக்கோங்களேன், இருங்க நல்லா கூட்டி விட்றேன். ஓகே, இப்போ பாருங்கள், நல்ல ஒரு 11 வச்சுருக்கேன் டைலிங். இப்போ பாருங்கள் நல்லா இருக்கா? ஸோ ஏன் நல்லா இருக்குது? ஏன்னா அது இழுத்த மாதிரி இருந்துச்சு. அதே இடத்துல நான் வந்து 10-20 ஆட் பண்ணிட்டேன். அப்போ அந்த இழுத்த மாதிரி தெரியாது. ஓகே, புரியுதா என்ன சொல்கிறேனோ? உங்களுக்கு புரிஞ்சுட்டு தான் இருந்திருக்கும். ஓகேவா, ஸோ அதுதான் இந்த டைலிங் ஆட் பண்ணுறது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ நான் 100 ஆட் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், பாருங்கள் எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்கிற மாதிரி இருக்கா? ஸோ இதுதான் வந்து டைலிங் ஆட் பண்ணுறது. நம்ம வந்து அவ்வளோ ஆட் பண்ண தேவையில்ல, நம்ம வந்து 50 வச்சுக்குவோம். ஓகேவா, 50 வச்சுக்குவோம், இது போதும். எக்ஸ் ஆக்சிஸில். ஓகேவா, ஒய் ஆக்சிஸில் நம்மளுக்கு தேவையில்லை. ஒய் ஆக்சிஸில் நம்மளுக்கு தேவையா? இந்த சைடில் இருந்து நம்மளுக்கு தேவையில்லை. அதனால் நம்ம ஒய் ஆக்சிஸ் 1னே வச்சுக்குவோம். 1னா டிஃபால்ட். ஓகே, ஆஃப் செட் அப்படின்னா என்னென்னு கேட்பீங்களா? ஆஃப் செட்னா நம்ம அந்த ஆப்ஜெக்டை சும்மா மூவ் பண்ணுவோம்ல, அதுதான் ஆஃப் செட். ஓகேவா, இப்போ நான் அந்த டெக்ஸ்சரை மூவ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், அதுதான் ஆஃப் செட். இப்போ நான் ஒய் ஆக்சிஸில் இருந்து மூவ் பண்ணுறேன்னா இந்தா பாருங்கள், மூவ் ஆகுதா? இதுதான் ஆஃப் செட். ஓகேவா, அவ்வளோதான் வித்தியாசம். ஸோ நம்ம வந்து எனக்கு ஆஃப் செட்டெல்லாம் தேவையில்லை.
ஓகேவா. ஸோ நான் வந்து இந்த மாதிரி வச்சுக்கலாம். ஓகே, புரிஞ்சா அவங்களுக்கு? இப்போ டைலிங்கோட யூஸ் தெரிஞ்சா அவங்களுக்கு இதோட ஆக்சுவல் யூஸ் வந்து நம்ம செவரெல்லாம் க்ரியேட் பண்ணுவோம். ஓகேவா, அப்போ உங்களுக்கு தெரியும் இதோட ஆக்சுவல் யூஸ் என்னென்னு. ஓகே, இப்போ வந்து நம்ம கேமை மட்டும் என்ஜாய் பண்ணுவோம். கேம் விண்டோக்குள்ளே போய்க்குவோம். அடுத்து இந்த ப்ளே பட்டனை அமுக்கிடுவோம். அடுத்து கேமை என்ஜாய் பண்ணுங்கள் எல்லாருமே. ஓகே, ரோட்டில் அப்படியே வண்டி பறக்குது. ஓகே, நல்லா இருந்துச்சா? எப்படி உங்களுக்கு புரிஞ்சா எப்படி நம்ம இந்த மாதிரி ரோடோட டெக்ஸ்சர்ஸ் எல்லாம் ஆட் பண்ணுறதுன்னு? நல்லா இருந்துச்சுல? இப்போ அடுத்த வீடியோவில் வந்து உங்களுக்கு என்ன சொல்லி தருவேன்னு கெஸ் பண்ணுங்கள். நம்ம வந்து எப்படி காரு அந்த மாதிரி அந்த காரு பஸ் அந்த மாதிரி இதெல்லாம் எப்படி ஆட் பண்ணுறதெல்லாம் பற்றி உங்களுக்கு சொல்லி தருவேன். ஓகேவா. அண்யா, இன்னொரு விஷயத்த நான் வந்து உங்களுக்கு முக்கியமான விஷயம் சொல்லவே மறந்துட்டேன். என்னென்னா, இப்போ இந்த மாதிரி டெக்ஸ்சர்ஸை நீங்கள் ஆட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ரோடை வந்து நான் என்ன பண்ணிட்டேன், ஸ்கேல் பண்ணிட்டு ஹைட் ஆக்கிட்டு நான் டைலிங் பண்ணி அதிகமாக பண்ணி விட்டேன். அதனால் நம்மளுக்கு இந்த மாதிரி கிளியராக தெரியுது. பட் சில டெக்ஸ்சர்ஸ் எல்லாம் இருக்கும். ஓகேவா, அது எப்படி இருக்கும்னா, இப்போ நம்ம டவுன்லோட் பண்ண இந்த ரோடு இமேஜ் வந்து பெருசாக இருந்துச்சு, அதனால் அது இதுக்கு சூட்டபுளாக இருந்துச்சு. ஆனால் சில இமேஜஸ் வந்து சின்னதாக இருக்கும், வேறு மாதிரி இருக்கும், அது சூட்டபுளாக இருக்காது, ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம்னா, இந்த ரோடு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ரோடை வந்து நீங்கள் எப்போவும் முன்னாடி இருந்த மாதிரி சின்னதாக ஆக்கிக்கலாம். ஓகேவா, இப்போ வந்து நான் 10 பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். 10 சைஸுக்கு நீங்கள் வச்சுக்கலாம். ஓகேவா. ஓகே, இப்போ 10 சைஸுக்கு வச்சேன். டைலிங் ரொம்ப அதிகமாக இருக்குது, அந்த டைலிங்கை நான் வந்து குறைச்சி விட்டுறேன். ஓகேவா. டைலிங் வந்து இப்போ நான் 1னே வச்சுக்கிறேன். டைலிங் இப்போ பர்ஃபெக்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது, கிளியராக தெரியுதா, கிளாரிட்டி. இப்போ இதெல்லாம் இருக்குல்ல, இந்த ஆப்ஜெக்டை ஒன்று செஞ்சு முடித்தோடனே இது வந்து ரோடோட ஒரு பார்ட் மாதிரி இந்த மாதிரி செஞ்சு வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணலாம்னா, இந்த ஆப்ஜெக்டை நீங்கள் டூப்ளிகேட் பண்ணலாம். அதாவது இந்த கிரவுண்ட் இருக்குல்ல, அதில் ரைட் கிளிக் பண்ணுங்களேன். ரைட் கிளிக் பண்ணோடனே டூப்ளிகேட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அங்கே கிளிக் பண்ணிட்டு நீங்கள் டூப்ளிகேட் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல இன்னொன்று வந்துடும். அதை இப்படி மூவ் பண்ணிட்டு கரெக்டான இடத்துல வச்சுக்கலாம். புரியுதா என்ன பண்ணுறேன்னு தெரியுதா உங்களுக்கு? புரியுதா? அடுத்து திரும்பியும் நீங்கள் இங்கே இருந்து ரைட் கிளிக் பண்ணிட்டு டூப்ளிகேட் பண்ணிட்டு அடுத்து அதே இடத்துல இன்னொன்று வந்துடும். அதை வந்து இப்படின்னு வைக்கலாம். நல்லா இருக்கும்ல? அந்த மாதிரி நீங்கள் பண்ணிட்டு எல்லாம் பண்ணிக்கலாம். ஓகேவா. இப்படி பண்ணுறது ரொம்ப ஒரு நல்ல விஷயம். பிகாஸ் இப்படி பண்ணுறப்ப உங்களுக்கு அந்த டைலிங்கு அதெல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்காது, ரொம்ப கம்மியாக இருக்காது, அந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனைலாம் வராது. ஓகேவா. நீங்கள் வாட்டுக்கு ஈஸியாக எல்லாம் பண்ணிடலாம். பாருங்கள் எவ்வளோ கிளாரிட்டி, எவ்வளோ அழகாக தெரியுது. ஃபுல் ஸ்க்ரீனில் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். கிளியராக அழகாக தெரியுதா? இந்த மாதிரி கூட இந்த டூப்ளிகேட் பண்ணி கூட பண்ணிக்கலாம். ஓகேவா. நீங்கள் வந்து டூப்ளிகேட் பண்ணுறதுக்கு ஷார்ட்கட் கீ வந்து Ctrl+D. ஓகே, Ctrl+D அமுக்குனிங்கன்னா டூப்ளிகேட்ஸ் வரும். ஓகே, பாருங்கள் வந்துடுச்சு. ஸோ Ctrl+D அமுக்கி எந்த ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணியிருக்கீங்களோ அதோட டூப்ளிகேட் உருவாக்கி இந்த மாதிரி பண்ணிட்டு எல்லாம் பண்ணிக்கலாம். இதோட இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னா, நீங்கள் வந்து இந்த ஆப்ஜெக்டை ரொட்டேட் பண்ணிட்டு எந்த மாதிரி வேணாலும் வச்சுக்கலாம். ரொட்டேட் பண்ணிட்டு இந்த மாதிரி வச்சுட்டு அந்த ரேஸ் ட்ராக் உருவாக்குறது அந்த மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி கேம்ஸ் கூட க்ரியேட் பண்ணலாம். ஈஸியாக எல்லாம் பண்ணிடலாம். ஸோ என்கிட்ட கேட்டிங்கன்னா, நீங்கள் இந்த மாதிரி டூப்ளிகேட் பண்ணுறதும் யூஸ் பண்ணுங்கள். ஒருவேளை உங்களுக்கு டைலிங் பண்ணுறதுல ஏதாச்சும் பிரச்சனை வருதுன்னா இந்த மாதிரி டூப்ளிகேட் பண்ணிட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்களுக்கு டைலிங் பண்ணுறதுல பிரச்சனையே இல்லைடா, போடாடே நான் இது தான் பண்ணுவேன் அப்படின்னா நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க. ஓகேவா. ஸோ உங்களுக்கு புரிஞ்சா எப்படி நம்ம ஆப்ஜெக்டை டூப்ளிகேட் பண்ணுறோம் எல்லாம் புரிஞ்சா? இப்போதைக்கு நம்ம எல்லாம் பண்ணோம்ல, எல்லாத்தையும் டிசேபிள் பண்ணிட்டு நம்ம முன்னாடி எப்படி வச்சுருந்தோம், நம்மளோட கிரவுண்டு வந்து லென்த்தியாக இருந்துச்சுல, இது இருந்துச்சுல, இதுவே மட்டும் போதும். ஓகேவா. இது போதும் நம்மளுக்கு. இதுக்கப்புறம் வந்து நம்ம கண்டினியூ பண்ணுவோம் அடுத்த வீடியோவில் இருந்து. ஓகேவா. அடுத்த வீடியோவில் நம்ம என்ன பண்ணுவோன்றதை உங்களுக்கு ஒரு டிஸ்க்ளைமர் சொல்லிக்கிறேன். என்ன பண்ணுவோம்னா, நம்ம வந்து அடுத்த வீடியோவில் நம்மளோட இந்த ஆப்ஜெக்ட் இருக்குல்ல, இந்த ஆப்ஜெக்டையே மாற்ற போகிறோம். அதாவது இதை வந்து ஒரு காராக மாற்ற போகிறோம். லம்போர்கினி அந்த மாதிரி காரெல்லாம் போட போகிறோம். ஓகே, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. ஸோ நீங்கள் வீடியோவாக பார்த்துக்கிட்டே இருங்க. அண்ட் ஒருவேளை உங்களுக்கு ஏதாச்சும் புரியலை அப்படின்னா வீடியோவாக திரும்பியும் பாருங்கள். ஓகேவா. நெட்டு தீராது, ஏன்னா நான் கம்ப்ரெஸ் பண்ணிட்டு தான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு பிரச்சனையே இல்லை. ஓகே. ஸோ தேங்க்யூ கைஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அப் டு தட் கீப் லேர்னிங், கீப் ப்ராக்டிஸிங் அண்ட் கீப் வாட்சிங் கோடிங் அண்ணா.